அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலே யாக்கோபு ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அங்கே பார்க்கிறோம் 28:12 அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று அவனிடத்துல சொன்னார், நீ படுத்திருக்கிற அந்த பூமியை உனக்கு தருவேன், அப்புறம் எல்லாத்தையும் நீங்க சுதந்திரத்துக் கொள்வீங்க எல்லாம் சொல்லிட்டு 15ஆம் வசனத்தை சொல்றாரு, நான் உன்னோடு இருந்து, இதை மறந்துடாதீங்க, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உனக்கு சொன்னதை நான் செய்வேன், நான் செய்து முடிக்கும் மட்டும் உன்னை கைவிடவே மாட்டேன். ஆமென். அப்ப அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. கைவிடாத நல்ல தகப்பன் இவர். ஆமென். இதோ ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன? ஒரு ஏணி லிட்டரலா வைக்கப்பட்டிருக்கு பூமிக்கும் வானத்துக்கும். அதில் தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன? அவங்க கர்த்தர் கொடுத்த அசைன்மெண்ட்டை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கர்த்தர் என்ன அசைன்மெண்ட்டை தேவ தூதர்கள் கொடுத்திருக்கிறாரு? உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுவதற்காக. அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களிடத்திற்கு சொல்லியிருக்கிற, உங்களிடத்துல பேசியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அப்ப அந்த தூதர்கள் கிரியை செய்கிறார்கள். தூதர்களுடைய ஊழியத்தை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க போறீங்க, உங்க சூழ்நிலையில பார்க்க போறீங்க. கர்த்தர் சொன்ன காரியம் ரொம்ப பெருசுங்க. அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் அவர் கைவிடவே மாட்டார். எல்லா சூழ்நிலையிலும் உங்கள் கரம் பிடித்திருப்பார். சிலர் உங்களை விட்டு போயிருக்கலாம், நீங்க அவங்கள நினைச்சு கவலைப்படாதீங்க. என்ன போயிட்டாங்களே, எப்படி போயிட்டாங்களேன்னு வருத்தப்படாதீங்க. கரம் பிடித்திருக்கிற கர்த்தர் என்றும் உங்களோடு இருப்பார், ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிட மாட்டார். கரம் பிடித்திருக்கிறவர் சொன்னதை நிச்சயம் செய்வார். அவர் சொன்னது நிச்சயம் நடக்கும். உங்கள் வாழ்க்கை மாறும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.